வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஜாப், ஸோ இந்த மாதத்துக்குரிய மெசேஜ் என்ன, உங்களுடைய தொழிலில், உங்களுடைய ஒர்க் சைடில் வந்து இந்த மாதத்துக்குரிய மெசேஜஸ் என்ன, யூனிவர்ஸ் என்ன வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங். ஸோ 3 பயல் வச்சுருக்கேன், 3 ஸ்டோன்ஸ். ஸோ பயல் 1 வந்து ஒயிட் கலர், ஒயிட் கிறிஸ்டல் அப்படின்னு மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் ஒன் வந்து க்ரீன் ஸ்டோன், தேர்ட் ஒன் வந்து நிற்க மாட்டேங்குது, ஓகே, தேர்ட் ஒன் வந்து பிளாக். ஸோ இந்த 3 கலரில் வந்து என்ன உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ, இல்லை உங்களுக்கு வந்து எது வந்து இன்ட்யூட்டிவாக தோணுதோ அதுதான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ ஒயிட், கிறிஸ்டல் ஒயிட், க்ரீன், பிளாக். ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்குரிய ரீடிங், உங்களுடைய பயல் எதுவாக இருக்கும். ஸோ பயல் 1 போயிடலாம். பயல் 1 இந்த ஒயிட், கிறிஸ்டல் ஒயிட் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங். ஸோ இந்த மாதத்துக்குரிய கைடன்ஸ் யூனிவர்ஸ் என்ன கொடுக்க போகிறாங்க உங்களுடைய கெரியர் ஒர்க் சைடில். 6 கார்ட்ஸ் விழுந்துருச்சு. ஓகே, 6 ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். வாவ், சூப்பராக வந்திருக்குங்க உங்களுடைய கார்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண குட் நியூஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. மணி வைஸில் இம்ப்ரூவ்மெண்ட், ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது. சிலருக்கு வந்து ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது ஆக போகுது. உங்களுக்கு வந்து பிடிச்ச பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பிடிச்சவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் இந்த ஒர்க் சைடில் வந்து நடக்க போகுது. இல்லை வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தவங்க மூலயமா இன்னொருத்தவங்க தெரிஞ்சு உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய ஒர்க்கில் வந்து இப்போ இந்த மாதம் வந்து நடக்க போகுது. நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. எக்ஸ்பெக்டட் குட் நியூஸ், அதே மாதிரி ஒரு ப்ராஃபிட்ஸ், அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சந்தோஷம், கிளைண்ட்ஸ் மூலயமா ஒரு ஹாப்பினஸ். 4 கார்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஒரு பாசிட்டிவான மெசேஜஸ் வந்திருக்கு. ஸோ 4 கார்டுமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவான கார்ட்ஸ். ஸோ இதுக்கு மேலே நான் கார்ட்ஸ் எடுக்க விரும்பலை. ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து கெரியர் சைடு, உங்களுடைய ஒர்க்கில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய ஃபினான்ஸ் சைடு எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ தைரியமாக பண்ணுங்கள், அதில் வந்து கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ செகண்ட் இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய ஒர்க் சைடு, பிஸ்னஸ், உங்களுடைய வேலை விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்ன யூனிவர்ஸ் வந்து மெசேஜஸ் கொடுக்க போகிறாங்க, என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். பயல் 2 இந்த க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் 6 ஆஃப் கப்ஸ், ஹை ப்ரீஸ்டஸ். வாவ், ஓகே. ஸோ சிலர் எக்ஸாம்ஸ் எழுதிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு குட் நியூஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா, உங்களுடைய ஒர்க் மூலயமா அவங்க, அதாவது உங்களுடைய அவங்க மூலயமா ஹெல்ப் அப்படின்றது அங்கே இருக்குங்க. ஒர்க் ரிலேட் ஆகுது அவங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை அவங்க ஒர்க்கிங்கில் உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக பழகினவங்களாகவும் இருக்கலாம். ஸோ இவங்க மூலயமா ஒரு ஹெல்ப்பும் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய மனசில் வந்து ஏதோ ஒரு சந்தோஷம், நீங்கள் நினச்சது நடக்க போகுது, நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தெரியுது. எக்ஸ்பெக்ட் பண்ண கிளைண்ட் மெசேஜஸ், கம்யூனிகேஷன், இல்லை ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயம், ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் நடக்க போகுது இந்த மாதத்தில் உங்களுக்கு. இன்னும் ஒரு கார்ட். வாவ், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பயல் மாதிரியே இருக்குங்க. முடிஞ்சால் நீங்கள் அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு மணியாக இருக்கலாம், ப்ராஃபிட்டாக இருக்கலாம், பிஸ்னஸில் வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கலாம், இல்லை அப்ரோட் போகிறதா இருக்கலாம்.
இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயம் இன்வெஸ்ட் பண்ணுறதுல இருக்கலாம், இல்லை வாங்குறதா இருக்கலாம். சிலருக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி மாதிரி தெரியுது, பேஸ்ட் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, அதான் நான் முன்னாடியே அந்த பாயிண்ட் சொன்னேன். சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, டீம் ஒர்க், இல்லை அதில் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஒரு சக்ஸஸ், அதில் வந்து ரொம்ப நாள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து நாலேஜ் வைஸ் இருக்கலாம், இல்லை மணி வைஸ் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அதில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம், அப்ரிஷியேஷன் அப்படின்றது எல்லாமே கிடைக்க போகுது. ஸோ மற்றவங்கக்கிட்ட இருந்து பாராட்டுதல் அப்படின்றது வந்து இந்த மாதம் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி மணி வைஸ்லேயும் சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக உங்களுடைய ரீடிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓவரால் உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது கப்ஸ், மணி வைஸ், அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பெக்டட் திங்ஸ் இந்த மாதம் வந்து நடக்க போகுது. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக இந்த பிளாக் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ இந்த மாதம் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து என்ன மெசேஜஸ் உங்களுடைய ஒர்க் சைடில், உங்களுடைய ஃபினான்ஸ், உங்களுடைய வேலை விஷயம், என்ன உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, உங்களுடைய கார்ட்ஸ் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 6 of wands. ஸோ இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு மணி வைஸ் உங்களுடைய ஒர்க் சைடில் கிடைக்க போகுது, விக்ட்ரி கிடைக்க போகுது. ஸோ அதே சமயம் மறுபடியும் ஒரு நெக்ஸ்ட் பிளான், நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கொடுக்க போகிறீங்க. அது பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லை அது ஒரு உழைப்பாக இருக்கலாம், மணி வைஸில் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அப்படின்றது இருக்குது. அது வந்து கற்றுட்ருக்கீங்க, இல்லை பண்ண போகிறீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாபம் இருக்குது. அது வந்து ஒரு லாங் டேர்ம் பிளானாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப் வந்து ஒரு ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து அது ஒரு பெருசாக ஒரு லாபம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு க்ரோத் அப்படின்றது அதில் இருக்குது, ஒரு சக்ஸஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து சிலருக்கு வந்து ஒரு நீங்கள் இண்டிபெண்ட்டாக பண்ணுறதா இருக்கலாம், சிலர் வந்து ஒரு சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம். பட் ஆனால் சப்போர்ட்ஸ் தெரியுதுங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி சப்போர்ட்ஸ் தெரியுது. ஓகே, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் ஒரு கார்ட் கன்ஃபர்மேஷன். வாவ், இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து 3 பயலுக்கும் வந்துருச்சுங்க. ஸோ ஓவரால் இந்த 3 பயலுமே இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. 3 பயலுமே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள், குட் நியூஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அப்ரிஷியேஷன், அங்கீகாரம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதம். ஸோ சக்ஸஸ் இருக்குது, க்ரோத் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, இல்லை எஃபர்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க, அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ சிலருக்கு வந்து ப்ரொமோஷன் வைஸ், சிலருக்கு வந்து ஒரு நீண்ட நாள் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, சிலருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கலாம். திடீர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க அந்த அந்த மணி, இல்லை வந்து அந்த சிலருக்கு வந்து அந்த லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு மணி வைஸ் அப்படின்றது தெரியுது. கமிஷனாக இருக்கலாம், இல்லை வந்து பங்கு அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி தெரியுது. அது மூதாதையர்கள் சொத்தாக இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. ஏன்னா ஹைப்ரிஸ்டஸ் வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி தெரியுது. அதில் வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் கோர்ட் கேஸ் வந்து உங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னா அதில் வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்க போகுது. அப்படின்ற நிறைய டிலேஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு முடிய போகுது. வாவ், கிரேட் ரீடிங். ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.